ஹை கைஸ், இன்னைக்கு நிறைய ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஆப்வியஸாக இந்தியன் உமன்ஸ் டீமில் இருந்து ஆரம்பிக்கணும். 2017 இங்கிலாந்து ஹார்ட் பிரேக் அப்புறமா இப்போ இந்த வேர்ல்ட் கப் 2025 இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட், வரலாறு படைச்சிருக்காங்க. உமன் இன் ப்ளூ தேர்ட் இந்தியன் பிளேயர் டு லிஃப்ட் ஐசிசி ஓடிஐ ட்ராஃபினா அது ஹர்மன் பிரீத் கௌர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 1983 கபில் தேவ், அதுக்கப்புறம் 2011 நம்ம தல தோனி, அண்ட் இப்போ 2025 ஹர்மன் பிரீத் கௌர். இந்த வேர்ல்ட் கப் கேப்டனால தான் ஜெயிச்சோம் அப்படின்னு நான் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே இந்த வேர்ல்ட் கப்பில் த்ரூ அவுட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம தீப்தி சர்மா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை வாங்கியிருந்தாங்க. ஸ்மிருதி மந்தானாஸ் பேட்டிங் மாஸ்டர் கிளாஸ் த்ரோ த டோர்னமெண்ட். நம்ம ரிச்சா கோஷோட பவர் ஹிட்டிங், ஜெமிமா ராட்ரிக்ஸோட அந்த செமிஃபைனல் க்ரூஷியல் நாக் இருக்கட்டும், எல்லாமே இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது நம்ம டீம் இந்தியாவுக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு த இந்தியன் உமன்ஸ் டீம். பிரத்திகா ராவல் எஸ்பெஷலி இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு ஏற்பட்ட இன்ஜுரினால அவங்க டீம் இந்தியாவோட அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க போல. ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்து ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டை வேற அனௌன்ஸ் பண்ணதுனால வந்து இப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மெடல் வந்து கிடைக்காம போயிருக்கு. ஸோ ஐசிசி வந்து நெசசரியான ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மெடலை கொடுத்தாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்த ஷஃபாலி வர்மாவும் ஃபைனல்ஸில் ஒரு கலக்கிட்டாங்க. ஓவராலாகவே டீம் இந்தியாவுக்கு இந்த டோர்னமெண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஈவன் மித்தாலி ராஜ் நம்ம ஃபார்மர் இந்தியன் டீம் கேப்டன் அவங்களுமே சேர்ந்து இந்த இந்தியன் டீமோட செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு விக்டரிக்கு அப்புறமா 2017 நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஆன்லைனில் ரீசர்வேஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நிறைய பேர் ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி. ஸோ 2017 டியானா எடுல்ஜி அப்படிங்கிற இந்தியன் ஃபார்மர் கிரிக்கெட்டர் வந்து பிசிசிஐ தாக்கி வந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக 2017 உமன்ஸ் வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீம் வந்து ஃபைனல்ஸை ரீச் பண்ணியிருப்பாங்க, இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போலேருந்து இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருந்திருக்காங்க இந்த உமன்ஸ் கிரிக்கெட்டில். பட் ஸ்டில் பிசிசிஐல இருந்த நிறைய பேரால் வந்து இந்த உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையா. அண்ட் பிசிசிஐ வந்து ஒரு மேல் சாவனிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ முடிஞ்சு நீங்களே ESPN கிரிக்கெட் ஃபுல்லாக டியானா எடுல்ஜி 2017 இன்சிடென்ட் ESPN போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்துருங்க. ஸோ 2011 என்ன நடந்திருக்குன்னா, என் ஸ்ரீனிவாசன் பிசிசிஐயோட பிரசிடென்ட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆகியிருப்பார் இல்லையா. அந்த டைமில் டியானா எடுல்ஜி வந்து அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக வந்து வாங்கடே ஸ்டேடியம் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம என் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் ஐ ஹேட் மை வே ஐ வுடன்ட் லெட் உமன்ஸ் கிரிக்கெட் ஹேப்பன். அதாவது என் ஸ்ரீனிவாசனுக்கு உமன்ஸ் கிரிக்கெட் நடக்கிறது பிடிக்கல அண்ட் அதை வந்து அவங்க கிட்ட கன்வே பண்ணியிருக்காருங்க. தைரியமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க வெளில சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். சரி, இதுக்கும் இப்போ இந்த விக்டரிக்கு என்ன சம்பந்தம் கேட்பீங்க. இதுக்கும் விக்டரிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இதுக்கும் சிஎஸ்கேக்கு சம்பந்தம் இருக்கு. WPL இனாகுரல் சீசன் அப்போ சிஎஸ்கே பிரான்சைஸியை பிக் பண்றதுல துளி கூட இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஏன் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்டப்போ கூட வந்து ஒரு சிஎஸ்கே அஃபிஷியல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போதான் லேட்டஸ்டா SA20 இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ உடனே வந்து WPL வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இன் ஃபியூச்சர் கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாரு இல்லையா. WPL அந்த இனாகுரல் சீசன் அப்போ சிஎஸ்கே ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல என் ஸ்ரீனிவாசனே கிடையாதேடா அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. பட் அவர் சம் கைண்ட் ஆஃப் ரோல்ல இருந்தாருங்க, தட் இஸ் ஃபார் ஷூர். அதனால தான் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, என் ஸ்ரீனிவாசனோட காலை தான் இருந்திருக்கணும் சிஎஸ்கே உமன்ஸ் டீம் பிக் பண்ணாததுக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்து ரொம்ப நாட்கள் ஆகிருச்சு. கண்டிப்பா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் உமன்ஸ் கிரிக்கெட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ என் ஸ்ரீனிவாசன் இப்போ சிஎஸ்கேயோட சேர்மன் ஒரு முக்கியமான துறையில இருக்கிறதுனால கண்டிப்பா சிஎஸ்கே இன் ஃபியூச்சர் உமன்ஸ் டீமை பிக் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கிறப்போ கண்டிப்பா தே வில் பிட் ஃபார் இட் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிக்க விரும்புறேன். ஃபார்மர் SRH கோச் டாம் மூடி இப்போ LSGயோட குளோபல் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா அப்பாயிண்ட் ஆகியிருக்காருங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன் IPL, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இன் SA20 அண்ட் மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் இன் த 100. இந்த 3 பிரான்ச்சைஸையும் இப்போ டாம் மூடி ஹேண்டில் பண்ண போறாரு. ப்ரீவியஸா LSGல இந்த ஒரு ரோல்ல தான் ஜாயர் கான் இருந்தார் அப்படின்ற மாதிரி ESPNல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ LSG அவங்களோட 2026 சப்போர்ட் ஸ்டாஃபை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆடும். ஹெட் கோச்சா ஜஸ்டின் லாங்கர், ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா கேன் வில்லியம்சன், பவுலிங் கோச்சா பரத் தருண், அசிஸ்டன்ட் கோச்சா லான்ஸ் க்ளூஸ்னர் அண்ட் இப்போ குளோபல் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா டாம் மூடி. எல்லாருமே அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃபை வந்து ஒன் பை ஒன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ சிஎஸ்கே மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. அட்லீஸ்ட் 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சீசன் முடிஞ்சதுலேருந்தே நம்ம பேசிட்டு இருக்கோம். பேட்டிங் கோச்சா வந்து சுரேஷ் ரெய்னா, பவுலிங் கோச்சா டுவேன் பிராவோ அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே நம்மளால பார்க்க முடியல. ஒருவேளை அதே ஸ்டீஃபன் ஹெமிங், அதே மைக்கேல் அசி, அதே ராஜீவ் குமார் தான் நெக்ஸ்ட் வருஷமும் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லேயே இருந்திருக்கலாம். BBL, IL, T20, ஹாங்காங் சிக்ஸர்ஸ்னு சொல்லிட்டு தலைமை எல்லா டோர்னமெண்ட்டையும் சைன் அப் பண்ணாரு. கடைசியில் இப்போ எந்த ஒரு டோர்னமெண்ட்டும் ப்ளே பண்ண போறது கிடையாது. நான் யாரை பத்தி பேசுறேன்னு தெரியும், நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். ஸோ ஆஷனா இப்போ BBL சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காருங்க. என்ன கான்டெக்ட்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன்.
நெக்ஸ்ட் மாதம் ஆரம்பிக்க போகிற BBL 15th எடிஷனில் ஆஷ் அண்ணா சிட்னி தண்டர் டீமுக்காக ப்ளே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அப்கமிங் சீசனுக்காக ஆஷ் அண்ணா சென்னையில் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து அவருக்கு வந்து நீல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்காம். ஸோ அதனால வந்து இந்த BBL சீசன்லேருந்து அவர் கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. அவரோட ரெக்கவரி அண்ட் ரீஹேபில் வந்து ஒர்க் ஆன் பண்ண போகிறாராம். இஃப் இன்கேஸ் என்னோட ரீஹேப், என்னோட ட்ராவல், என்னோட டாக்டர்ஸ்லாம் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா, என்னோட ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் ஜாயின் லேட்டர் இந்த சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் எஸ் BBL தரப்புலேருந்தே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆஷ் அண்ணா ரூல்ட் அவுட் அப்படின்னு. அதனால வந்து ஆஷ் அண்ணாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆஷ் அண்ணாவால் திரும்ப வர முடியாது இல்லையா. ஸோ டெஃபினட்டாக வந்து ஆஷ் அண்ணா இந்த சீசன் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. மேபி BBL 16th எடிஷனை ஆஷ் அண்ணா ப்ளே பண்ண போகிறதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஹாங்காங் சிக்ஸர்ஸ்லையுமே இந்தியன் டீமுக்காக வந்து சைன் அப் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த டோர்னமெண்ட்டுமே அவர் ப்ளே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் சிட்னி தண்டர் டீம் கிட்டே நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ, இவர் உனக்கு வேணாம். CSK ஃபேன்ஸ் மனசை கல்லாக்கிக்கோங்க. என்ன நான் சொல்ல போகிற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். டெவால் பிரஸ்க்கு இப்போ ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் 3rd T20 மேட்ச் அப்போ டெவால் பிரஸ்க்கு லோ கிரேட் ஷோல்டர் மசில் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இந்த இன்ஜுரி காரணமாக நெக்ஸ்ட் நடக்க போகிற ODI சீரிஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் மிஸ் அவுட் பண்ண போறாரு. இப்போ பிரஸ் will undergo rehab process. நெக்ஸ்ட் நடக்க போகிற இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ் அப்போ டெவால் பிரஸ் will be completely recovered and அப்போ நீங்கள் கண்டிப்பாக அவர் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ODI சீரிஸை வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியுமே சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வருத்தமான விஷயம் தான், ஆனால் பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. சின்ன ஒரு ரீஹேப் ப்ராசஸ்க்கு அப்புறமா டெவால் பிரஸ் கண்டிப்பாக ஃபிட் ஆகிடுவாருங்க. பட் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களோட முழு ஹோப்புமே நெக்ஸ்ட் சீசன் வந்து டெவால் பிரஸ் மேலே தாண்டா இருக்கு. அவருக்கு ஏதாவது நடந்துச்சு எங்களால் தாங்கிக்க முடியாது, அதனால கண்ணு கருத்துமா அவரை பார்த்துக்கோங்கடா. ஃபைனலாக இந்த IPL ட்ரேட்ஸ்லாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் KL Rahul to KKR. பிட்வீன் KKR அண்ட் DC நிறைய இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ் நடந்திருந்தாலுமே இந்த ட்ரேட்ல வந்து வெரி லிட்டில் ப்ராக்ரஸ் தான் பார்க்க முடிஞ்சிருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ட்ரேட் டீல் இப்போ வரைக்கும் நடக்காததுக்கான முக்கியமான ரீசனே KKR வந்து DCயோட கோரிக்கைகளை அக்செப்ட் பண்ணாதது தான். KKR வெறும் 2 ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஒன்று கேஷ் டீல்னா எங்களுக்கு ஓகே, இல்லைனா ஆண்ட்ரே ரசலை கொடுக்குறோம், நீங்கள் KL Rahul கொடுங்க. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து DC அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. DCயோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு பிக் மார்க்கெட் பிளேயரை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கும் ஒரு மார்க்கெட் பிளேயர் திரும்ப வேணும்னு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆண்ட்ரே ரசலை கொடுக்கறதுல அவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. அவங்க ஒரு 3 காம்பினேஷன்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ டைரக்ட் ஸ்வாப் வித் சுனில் நரேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் அங்கிரிஷ் ரகுவன்ஷி அண்ட் ரிங்கு சிங். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஹர்ஷித் ராணா அண்ட் ரகுவன்ஷி, இந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணிங்கன்னா கூட ஓகேன்ற மாதிரி நம்ம DC தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் KKR எதுக்குமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. KKR கேம்பில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ரிங்கு சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா மாதிரி பிளேஸ்லாம் வந்து நம்மளோட ஹோம் கிரவுண்ட் பிளேஸ், நம்ம டெவலப் பண்ண பிளேஸ், அந்த பிளேஸ்லாம் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. தட் இஸ் வை இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபீல் பண்ணுறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் சஞ்சு சாம்சன் ட்ரேட் டு DC நெகோசியேஷன்ஸ் இப்போ ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது. DC ஆர் க்ளோஸ் டு ஃபார்மலைசிங் த சஞ்சு சாம்சன் ட்ரேட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரிஸ்டன் ஸ்டவ்ஸ் மட்டும் RRக்கு போக போகிறது கிடையாது, ஒரு யங் இந்தியன் டேலண்ட்டுமே வந்து போக போகிறாருன்னு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லையா. அண்ட் ஈவன் அந்த பேரையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், சமீர் ரிஸ்வின்னு. இப்போ அதுவுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, சமீர் ரிஸ்வி தான் வந்து RRக்கு போக போகிறாராம். பட் KL Rahulோட ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலைன்னா அப்போ KL Rahul அண்ட் சஞ்சு சாம்சன் சேம் ஸ்குவாடில் விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுதான் மோஸ்ட் லைக்லி நடக்கணும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, 2 பேருமே எப்படி ப்ளே பண்ணுவாங்க, பிளேயிங் லெவனை வந்து எப்படி DC வந்து செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது. தென் சின்னதாக இந்த வாஷிங்டன் CSK ட்ரேடை பற்றியுமே கிரிக்பஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ்வின் வந்து டீம்லேருந்து வெளில போனதுக்கப்புறம், அதை ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா வந்து CSK ஆப்ஷன்ஸ்லாம் தேடி பார்த்துருக்காங்க. அப்போ தான் வாஷிங்டன் சுந்தரோட நேம் வந்து ரவுண்ட்ஸில் வந்திருக்கு. CSK வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க, ஓகே அஸ்வினோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக இருப்பார்னு. ஆனால் இப்போ GTயோட ஹெட் கோச் ஆஷிஷ் நேரா வந்து இந்த ட்ரேட் ரெக்வஸ்ட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காருங்க. SRHோட IPL 2025 ரிட்டென்ஷனில் பேட் கமின்ஸை விட ஹையர் ஸ்லாப்ல ரீட்டைன் ஆன ஒரு பிளேயர் தான் வந்து ஹென்ரிக் கிளாசன். 23 crores வந்து அவரை ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ SRH வந்து கிளாசனை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லேட்டஸ்ட் ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ SRH கிளாசனை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப ஆப்ஷனில் அக்ரெசிவாக போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 23 crores கண்டிப்பாக கிளாசன் போக மாட்டார். மேபி அரௌண்ட் 17 to 19 crores உங்களால் கிளாசனை கண்டிப்பாக திரும்ப பிக் பண்ணிட முடியும். அதனால தான் இப்போ SRH வந்து அவரை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாம். ஈவன் முகமது ஷமி ரிலீஸை பற்றியுமே வந்து ஆன்லைனில் போயிட்டு இருந்தது இல்லையா, அதை பற்றி கிரிக்பஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ முகமது ஷமியை ரிலீஸ் பண்ணுறதுல வந்து SRHக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. முகமது ஷமிக்கு நிறைய ட்ரேட் ரெக்வஸ்ட்டுமே வந்துச்சா, ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து SRH டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. IPL ஆப்ஷனை வந்து திரும்ப ஓவர்சீஸ்க்கே ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே அந்த ரிப்போர்ட்டில் வந்து கிரிக்பஸ் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி கிரிக்பஸ்க்கு முன்னாடி நம்மளே வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 weeks பேக் வந்து நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதிலே நம்ம வந்து கிளியராக பேசியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த IPL ட்ரேட் ரூமர்ஸ்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த எல்லா ட்ரேட் ரூமர்ஸ்க்குமே November 15 அன்னைக்கு நமக்கு விடை கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருப்போம். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.